அனைவருக்கும் இனிய வணக்கம். என் பேர் லக்ஷ்மி. நம்ம பார்க்க போறது ஹிந்தி ஸ்பீக்கிங் கோர்ஸ். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். பழைய லெட்டர்ஸ்ல ஒரு நிமிஷம் படிச்சு பார்த்துக்குங்க. ஹிந்தி லெட்டர்ஸ் தமிழ் மாதிரியே தான். அ ஆ இ ஈ உ குரு சொல்லிட்டு ஸ்வர் வியஞ்சன் பாரக்கடி கக்கா கிக்கி பாரக்கடி இதெல்லாம் படிச்சு பார்த்துட்டு லெட்டர்ஸ் நம்ம எழுத்து கூட்டி படிக்கலாம். படிக்க போறது நஹி நா மத். நஹினாலோ நானாலோ நோ இல்லை அப்படின்னு ஒரே வார்த்தை. மத்துன்றது கூடாது அப்படின்னு சொல்லக்கூடியது. வருவரமோ மத்துன்னு சொல்லும்போது கட்டளை, ஏவல் மற்றும் வேண்டுகோளாக உணர்த்த பயன்படுத்துது. அதாவது இண்டிகேட், கமாண்ட், ஆர்டர் அண்ட் ரெக்வஸ்ட் பண்ணக்கூடியதான் நம்ம மத்துன்னு சொல்ல போறோம். நம்ம பெரியவங்க சொல்லுவோம், அங்க உட்காராதீங்க, இது சாப்பிடாதீங்க, அந்த மாதிரி சொல்லக்கூடியதுக்கு மத் யூஸ் பண்ண போறோம். வஹா மத் ஜாவோ, அங்கே போகாதே. டோன்ட் கோ தேர் கட்டளை. பீக் மத் மாங்கோ, பிச்சை எடுக்காதே. டோன்ட் பெக். ராமோ பச்சோं को मत मारो. ராமு குழந்தைகளை அடிக்காதே. ராமு don't beat the children. जी आप कुर्सी पर मत बैठिए. நம்முடைய பெரியவங்களை மரியாதை சொல்லக்கூடியது. ஐயா தாங்கள் நாற்காலியில் உட்காராதீர்கள். சார் ப்ளீஸ் டோன்ட் சிட் ஆன் த சேர். कमला तुम देर से मत जाओ. கமலா போடும்போது பெண் பாலாவும், கமல் போடும்போது ஆண் பாலாகவும் யூஸ் பண்ணக்கூடியது. கமல் தும் தேர் சே மத் ஆவோ. கமல் நீ தாமதமாக வராதே. தேர் சே நேரம் கழித்து. கமல் டோன்ட் கம் லேட். மத்து என்பது ஆப் வரும்போது மட்டும், அதாவது முன்னில் மட்டும்தான் வரும். மத்து எங்களுக்கு மட்டும்தான் கூடாது, உட்காராதீங்க, சாப்பிடாதீங்க, செய்யாதுங்க. ஆனா நான் நகின்றது செகண்ட் பர்சன்லயும் தேர்ட் பர்சன்லயும் வரக்கூடியது. மை வஹா நா ஜாவுங்கா, நான் அங்கே செல்ல மாட்டேன். நான் மை. ஐ வில் நாட் கோ தேர், நான் அங்க போக மாட்டேன். தும் ஏக் காம் நா கர்னா, நீ இந்த வேலையை செய்யக்கூடாது. டோன்ட் டூ திஸ் ஒர்க். முன்னாடி இருக்காங்க, நீ சொல்லும் போது செகண்ட் பர்சன்ல செய்யக்கூடாது. தும் வஹான் ஜாவோகேனா, நான் நஹி சொன்னோம் இல்லையா, இப்ப நான் எங்க யூஸ் பண்றேன்னா வேண்டுகோளாவும் கேள்வியாவும் உணர்த்த பயன்படுத்தக்கூடியதான் நான். சம்டைம்ஸ் யூஸ் வித் ரெக்வெஸ்ட் அண்ட் இன்டர்கேஷன் யூஸ் பண்ண கொடுக்க நான் யூஸ் பண்ண போறோம். வஹான் ஜாவோகேனா, என்ன அங்கே செல்வாய் அல்லவா, அப்படி கேள்விக்குரிய கேட்கக்கூடியது வேண்டுகோளாவும் சொல்றோம். போகக்கூடாதுன்ட்டு. ஏக் காம் கரோகேனா, நீ இந்த வேலையை செய்வாய் அல்லவா. will you not do this work. தும் பி கவோனா, நீயும் கூட பாடுவாய் அல்லவா. will you also sing. இரண்டு வினாக்களுக்கு இடையே நா சேர்க்கப்படும் பொழுது அவ்வாக்கியமானது நிச்சயமற்ற தன்மையை உணர்த்துகிறது. நிச்சயமா இது செய்யுது செய்யல அப்படின்றத உணர்த்துக்க நம்ம நா யூஸ் பண்றோம். அதாவது when na is used between two verbs in a verb indicates indefinite. கஹி நா கஹி, எங்கேயாவது, ஊர் பேர் சொல்றதில்லை, அதனால நான் யூஸ் பண்றோம். வேர்சோஎவர், கபி நா கபி, எப்பொழுதாவது. வென்சோ வாட்சோஎவர். மை நஹி ஜாவுங்கா, நஹி என்ன யூஸ் பண்றோம். நஹி என்பதோ மறுப்பை வெளிப்படுத்த பயன்படுகின்றது, இல்லை அப்படின்றத நிச்சயமா சொல்லிடுறோம். மேலும் இது நிகழ்காலம்,
நிகழ்கால முற்றுவினை மற்றும் ஏதேனும் கேள்விக்கு விடையளிக்கும் வகையிலும் பயன்படுத்தப்படுகிறது. Nahi is used to show disapproval. Besides, it conveys the sense of present tense, present perfect tense, and also an answer to a question. கேள்வி கேட்கறதுக்கு நம்ம அதுல யூஸ் பண்ணிக்கிறோம். மை நஹி ஜாவுங்கா, நீ போறியான்னு கேட்டா இல்லைன்னா செல்ல மாட்டேன். ஐ ஷல் நாட் கோ. மை ரோடி நஹி காத்தா, நான் சப்பாத்தி சாப்பிடுவது இல்லை. ஐ டோன்ட் கேட் ஈட் சப்பாத்தி. நஹி மை வஹா நஹி ஜாவுங்கா, இல்லை நான் அங்கே செல்ல மாட்டேன். நோ ஐ வில் நாட் கோ தேர். नेक्स्ट हम काके की बात करा. धन्यवाद.